யாருக்காக வாழ்ந்தார், யார்
இயேசுவின் உன்னத வாழ்வின் சாட்சியாக வாழ்ந்த புனித அந்தோனியாரை நாம் நினைத்து நற்செய்தியின் சாட்சிகளாக மாறுவோம். கிடைக்கும் அருமையான சந்தர்ப்பங்களை சாதனமாக்கி இறை அரசின் பிள்ளைகளாக மாறிட அருள் கேட்டு தொடரும் திருப்பலியில் இணைந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். தூய அந்தோனியாருடைய பெருமனார் திருப்பலியிலும் ஞாயிறு திருப்பலியிலும் உங்களை அழைத்து நிற்கின்றேன். அந்தோனியாருடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்க இந்த பணியிலே மன்றாடுவதோடு பிறந்து போன ரோபர்ட் செல்லையா, ஆனந்தராஜா என்பவர்களுக்காகவும் சபித்துக் கொள்வோம். இவருடைய குறைகுற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை ஆண்டவர் பொருட்படுத்தாமல் வல்லமை மிகுந்த பரிவிரக்கத்தினாலே மன்னித்து புனிதர்களுடைய தோழமையை இவர்களுக்கு இடமளிக்கிறத இந்த திருப்பலியினுடைய ஆற்றல் துணை செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த புனிதமான கல்வாரி பலி இறைவனுக்கு வந்த பலியாக இருக்க, அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குறைகுற்றங்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி சொல்லிட்டு இந்த பலிக்கு நம்மை தயார் செய்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே.
நீங்கள் நெஞ்சில் செருப்பிட்டு அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரை கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாறை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலைநிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மதுரை பாடலுக்கு பல்லவியாக ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே கடவுளை புகழ்வாயாக. அவரும் வாய்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவரும் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமையை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வசனம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 16, 17. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை விட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆ
அதிகாரம் 6 வாக்கியங்கள் 51 தொடக்கம் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்பெற செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். உண்பவரை என்றும் வாழ செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் பதுவை புனிதரான தூய அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே திருச்சபை தாய் கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவையும் கொண்டாடுகிறது. திரு உடல் திரு இரத்த பெருவிழா திருச்சபையில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பெருவிழா. ஏனென்றால் எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வினுடைய உச்சியும் ஆதாரமுமாக இருப்பது இந்த நற்கருணை. இயேசு இறுதி விராமமின் பொழுது தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் வந்தார். இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு சொல்லி தன்னுடைய உயிருள்ள பிரசன்னத்தை இந்த உலகத்திலே விட்டு சென்று விட்டார். இயேசு இன்றைக்கும் நம்மோடு உயிர் வாழ்கிறார் என்பதனுடைய உன்னத அடையாளம் இந்த கிறிஸ்துவினுடைய உடலும் இரத்தமும். அந்த பெருவிழாவை தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். நற்கருணை எங்களுடைய வாழ்வுக்கு ஆன்ம பலத்தை தருகின்றது. நற்கருணை எங்களுடைய வாழ்வினுடைய வழிகாட்டியாக அல்லது எங்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை கிறிஸ்துவினுடைய விழுமியங்களை வாழ வேண்டியதை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நற்கருணை எங்கள் எல்லோரையும் ஒன்றிக்கின்றது, இணைக்கின்றது. பாவம் நம்மை அயலவரிடமிருந்தும் கடவுளிடமிருந்தும் பிரிக்கின்றது. ஆனால் நற்கருணை நம்மை அயலவர்களோடும் கடவுளோடும் இணைக்கின்றது. நாங்கள் கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு கருதுகிறோம் என்றால் நாங்கள் கிறிஸ்துவாக மாறுகின்றோம். இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு அழகாக சொல்லுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆபிரகாம் உடன்படிக்கை, மோசே ஒரு உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாடு கிறிஸ்து இயேசுவினுடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தினாலே கடவுள் எங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அது அன்பினுடைய உடன்படிக்கை. ரத்தம் உங்களை மீட்டது.
அதைத்தான் இயேசு இரவாமின் பொழுது தருகிறார். பலருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம், இதை குடியுங்கள். எல்லோருக்காகவும் கொடுக்கப்படுகின்ற என்னுடைய உடல், இதை உண்ணுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய முன்னோர்கள் மன்னாவை உண்டார்கள். பாலைவனத்திலே அவர்கள் போகின்ற பொழுது, பசிக்குது என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு மன்னா பொழியப்பட்டது. தாகமடைந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது அவருக்கு பாறையிலே அடிக்கப்பட்டு தண்ணீர் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். ஆனால் என்னுடைய உணவையும் உடலையும் இரத்தத்தையும் உண்டு கருதுகின்றவன் சாக மாட்டான், அவன் இன்றைக்குமே வாழ்வான். அதுதான் சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்துவுடைய திருவுடலையும் இரத்தத்துடைய பெருவிழாவிலே நாங்கள் நினைக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். அடையாள முறையிலே நாங்கள் இந்த திருப்பலி பீடத்திலே கிறிஸ்துவுடைய இரத்தத்தையும் உடலையும் நாங்கள் ஆசீர்வதித்து கொண்டு கருதுகின்றோம். இன்றைய 2வது வாசகத்தில் கூட கொரிந்தியர்களுடைய திருமுகத்தில் அழகாக சொல்கிறார், நீங்கள் உண்ண வருகின்ற பொழுது ஒரே உடலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உண்பது கிறிஸ்துவுடைய உடல், நீங்கள் குடிப்பது கிறிஸ்துவுடைய இரத்தம். ஆகவே உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்க வேண்டாம், வேற்றுமைகள் இருக்க வேண்டாம், வேறுபாடுகள் இருக்க வேண்டாம். ஒரே உடலை குடிக்கிறீர்கள், ஒரே இரத்தத்தை குடிக்கிறீர்கள், ஆகிய ஒரே மனப்பான்மை கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி சின்னப்பர் கொரிந்தியருக்கு அழகாக சொல்கிறார். அவர்கள் மத்தியிலே பல பிளவுகள், பிரிவுகள் இருந்தன. ஒன்றாக உண்ண வருகின்ற பொழுது அவர்களுடைய பகைமைகள், பிரிவுகள் இருந்தன. ஒருவரை ஒருவர் விலக்கி விட்டார்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. அதனால்தான் சொல்கிறார், நீங்கள் உண்டு குடிப்பது கிறிஸ்துவுடைய உடலும் இரத்தம் என்பதை மறக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே அப்படி பிரிவுகள் இருக்கக்கூடாது. யோவான் நற்செய்தியாளர் அழகாக சொல்கிறார், என்னுடைய சதையை உண்டு கருதுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். பதினாறு இன்றைக்கு கிறிஸ்துவுடைய இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவுடைய சோதர சோதனைகளை நாங்கள் பங்கு பெறுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் திருப்பலிக்கு வந்து நெற்றனை உட்கொள்ளுகிற பொழுது நாங்கள் இயேசுவை உட்கொள்ளுகிறோம், இயேசுடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுகிறோம். எங்களுக்கு கண்ணுக்கு தெரிவது சாதாரண அப்பமும் ரசமும் தான். அது வசீகரம் செய்யப்படுகிற பொழுது, மன்றாடம் சொல்லப்படுகிற பொழுது கிறிஸ்துவுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம். திருப்பலி பீடத்தில் அத்தகைய ஒரு பெரும் புதுமையோடு நடக்கின்றது. சாதாரண அப்பமும் இரசமும் கிறிஸ்துவுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் அதை உண்டு கருதுகிறோம். ஆகையினாலே எங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவனுடைய வாழ்வாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு முறை நெற்றனை உட்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே பெற்றுக் கொள்கிறோம். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது என்று சொல்லி நாங்கள் வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது, சமூகத்துக்குள்ளே செல்லுகிற பொழுது, குடும்பத்துக்குள்ளே செல்லுகிற பொழுது அந்த இயேசுவையும் நாங்கள் கொண்டு செல்லுகின்றோம், தாங்கி செல்லுகின்றோம். அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே இயேசுவை தாங்குகிற பொழுது முதலாவது நெற்றனுடைய பேழையாக அன்னை மரியாள் சித்தரிக்கப்படுகிறார். இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே தாங்குகிறார். நாங்களும் இயேசுவை எங்களுடைய உள்ளத்தை எடுத்துக் கொள்கிறோம். அதனாலே நாங்கள் நெற்றனுடைய பேழைகளாக இயேசுவை கொண்டு செல்லுகிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு இந்த கொரிந்திய மக்களுக்கு சின்னப்பர் சொன்னது போன்று உங்களுடைய பிளவுகள் இருக்கக்கூடாது, உங்களுடைய வேறுபாடுகள் இருக்க முடியாது, உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியாது. எல்லோருமே ஒன்றாக சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோருமே இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு வருகிறோம், எல்லோருமே இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் தாங்கி செல்கின்றோம். ஆகையினால் எங்களுடைய வாழ்வு இயேசுவை மற்றவர்கள் கொடுக்கிற வாழ்வாக இருக்க வேண்டும். நான் இயேசுவை கொண்டு வருகிறேன், ஆகையினாலே இயேசுவை மற்றவர்கள் கொடுப்போம். அன்னை தெரேசா எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு அன்னை காலத்து புனிதர். அவளுடைய வாழ்வு இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாழ்வு. தன்னுடைய புன்சிரிப்பாலே இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டினார். தன்னுடைய தெய்வீக பணியாலே இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்தார். அர்ப்பணத்தினாலே, தியாகத்தினாலே இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்தார். ஏழைகளை அரவணைத்ததினாலே, ஒடுக்கப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை தூக்கி ஏந்தி அவர்களை துடைத்ததினாலே இயேசு மற்றவர்களுக்கு கொடுத்தார். இதுதான் வாழ்வு, இதுதான் நெற்றமை வாழ்வு. எங்களுக்கு பல உலகத்திலே இந்த கிறிஸ்துவுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு கருதுகிறோம் என்றால் அது எங்களுக்கு வாழ்வினுடைய ஒரு சாதாரண விடயமாக வந்துவிட்டது, அல்லது பழக்கப்பட்ட விடயமாக வந்துவிட்டது, ஏனோ தானோ வந்துவிட்டது. திருப்பதிக்கு வந்துவிட்டோம், நெற்றனை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற பழக்க தோஷத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அது எங்களுக்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை, தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. சகோதர
கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பெருவிழா, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெருவிழா. உண்மையான பிரசன்னத்தை இந்த நற்கருணையிலே நாம் உணர்கிறோம். அது வழிநடத்துகிற பிரசன்னம், எங்களை ஆட்கொள்ளுகிற பிரசன்னம். இன்றைக்கு புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பதுவை புனிதர், கோடி அற்புதர் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த புனிதருடைய பெருவிழாவை நாங்கள் பெருமடுப்பிலே கொண்டாட முடியாவிட்டாலும், அதற்குரிய சாதகமான சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்காவிட்டாலும், ஓரளவே நாங்கள் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்றோம் அல்லது காணொலியூடாக நாங்கள் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற பொழுது கோடி அற்புதருடைய வாழ்வையும் நாங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ அந்தோனியார் பெருநாள் இருக்கிறது, அந்தோனியார் பெருநாள் திருப்பலிக்கு போக வேண்டும், திருப்பலியிலே பங்கு பெற வேண்டும், எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் அவுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் இருக்கிறோம். அந்தோனியார் நற்கருணையிலே அதீத பக்தி கொண்ட ஒருவராகத்தான் அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்தோனியார் நற்கருணையிலே எவ்வளவு தூரம் பக்தியாக இருந்தார், நற்கருணை ஆண்டவரை எவ்வளவு தூரம் பரிசையாக இருந்தார் என்றால், அவர் ஒருமுறை தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திருப்பலிக்குரிய மணி அடிக்கிறது, காணிக்கை நேரம் அடிக்கப்படுகின்ற மணி அடிக்கிறது. அந்தோனியார் உடனடியாக அந்த தோட்ட வயல்வெளிக்குள்ளே முழங்காலில் இருந்து விட்டார். ஆலயத்தினுடைய சுவர்கள் திறக்கப்பட அந்தோனியார் அந்த திருப்பலியை, ஆண்டவருடைய தெய்வீக உடலை ரத்தத்தையும் கண்டுகொள்கிறார் என்று அவருடைய வரலாறு புதுமையை சொல்லுகிறது. அவ்வளவு தூரத்துக்கு அவர் நற்கருணையிலே பக்தி கொண்டிருந்தார். திருப்பலிக்கு தவறாமல் செல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார். அந்தோனியார் திருப்பலிக்கு சென்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டதனுடைய அதீத ஆர்வம் எப்படி இருந்ததென்றால், அவரை ஒருமுறை அவருடைய தந்தை வயல்வெளிக்கு அனுப்பிவிட்டார். அந்த வயலிலே குருவிகள் வந்து அந்த நெற்கதிர்களை இன்னும் அதை துரத்துவதற்காக, கலைப்பதற்காக அவருக்கு பணி கொடுக்கப்படுகிறது. திருப்பலிக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆலய மணி இருக்கின்றது, திருப்பலிக்கு போக வேண்டும், குருவியும் கலைக்க வேண்டும். அப்பொழுது அந்தோனியார் வானவர்களை பார்த்து மன்றாடுகின்றார், திருப்பலிக்கு போக வேண்டும், ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது, இங்கே தந்தைக்கு பணிய வேண்டும், அங்கே நான் என்ன செய்வேன்? இந்த குருவிகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், பாதுகாப்புகள் என்று வானவர்களும் மன்றாடுகின்ற பொழுது அந்த குருவி கூட்டம் அப்படியே வேறு திசைக்கு போய் அங்கே அடைக்கப்படுகின்றது. அந்தோனியார் திருப்பலிக்கு போய் ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு வரைகொண்டு வயல்வெளிக்கு வருகின்ற பொழுது வரவதற்கு முன்னுக்கு அவருடைய தந்தையார் வயல்வெளிக்கு வருகின்றார். அந்தோனியாரை காணவில்லை, குருவிகளை காணவில்லை. அப்பொழுது அந்தோனியார் வருகிறார். நடந்தவற்றை சொல்லுகின்ற பொழுது தந்தையார் அவசியப்படுகிறார். இவ்வாறு அந்தோனியாருடைய வாழ்வு நற்கருணையிலே மையப்படுத்தப்பட்ட வாழ்வாக இருக்கிறது. கோடி அற்புதர், பதுவை புனிதர் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒருவராக மட்டும்தான் நாங்கள் அந்தோனியாரை பார்க்கிறோம். அந்தோனியார் நற்கருணையிலே கொண்டிருந்த அதீத ஆன்மம், ஆசை, பக்தி அது நமக்கு பல வழிகளில் தெரிவதில்லை. ஆகையினாலே இன்றைக்கு விழாவை கொண்டாடுகிற பொழுது எங்களுக்கும் அந்த ஆர்வமும் ஆசையும் ஆன்ம தாகம் இருக்க வேண்டும். அந்தோனியார் அவருடைய வாழ்வு வரலாறு அழகாக சொல்லுகிறது. இன்னொருவன் நற்கருணையிலே பக்தி இல்லாத ஒருவனை அந்தோனியார் சந்திக்கின்றார். நற்கருணையிலே ஆண்டவருடைய உண்மையான பிரசனம் இல்லை என்று அந்தோனியார் ஒரு வாதம் இருந்தார். அப்பொழுது அந்தோனியார் அவனும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்கிறார். உன்னுடைய பலகைக்கு 3 நாள் உணவு கொடுக்க முடிகிறது, 3ஆம் நாள் கொண்டு வா, நான் நற்கருணையை கொண்டு வருகின்றேன், அங்கே பலகைக்கு தேவையான நல்ல உணவுகளையும் போடு. இந்த பலகை பசியினாலே வாடிய பலகை இந்த உணவை உண்கிறதா அல்லது நற்கருணையை பார்க்கிறதா பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இது நடைமுறைப்படுத்துகின்றார். அவன் ஒரு நாஸ்திகனாக இருக்கிறார். 3 நாள் பட்டினி போடப்படுகிற பலகைக்கு 3ஆவது நாள் கொண்டு வரப்படுகிறது. அந்தோனியார் நற்கருணை போலே தாங்கி வருகின்றார். நல்ல உணவு அங்கே போடப்படுகிறது. ஆனால் அந்த பலகையோ அந்த உணவை உண்ணாமல் முழங்கால் படியிலிருந்து நற்கருணைக்கு ஆராதனை செய்கின்றது. சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்தோனியார். நாங்கள் அந்தோனியாரை பார்க்கின்றது வேறு. எங்களுக்கு தேவைகள் நடைபெறிவிட்டால் அவர் கோடி அற்புதர், பதுவை புனிதர். அதனால் இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது சகோதர சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே நற்கருணை எடுக்கிற பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு
உண்டு கருதுகிறேன். நான் கிறிஸ்துவாக மாறுகின்றேன். மறு கிறிஸ்து நான். ஆகையினாலே நான் செல்லுகின்ற இடமெல்லாம், வேலை செய்கின்ற இடம், பாடசாலைகள் போகின்ற இடமெல்லாம் நான் கிறிஸ்துவை காட்டி செல்லுகிறேன். அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு அழைப்பு. அந்தோனியார் கிறிஸ்துவ மற்றவர்கள் சொன்னார், தன்னுடைய மறைவுரையாக சொன்னார், தன்னுடைய வாழ்வுடாக சொன்னார். ஒரு செல்வந்த பிறகு குடும்பத்திலே பிறந்தவர் கெஞ்சி கேட்டுதான் குடும்பத்தில் சேர்ந்தார். இரண்டாவது அவருக்கு எதிர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். திருப்பதிக்கு போக வேண்டும் என்ற ஆசை ஆன்மா அவருக்கு இருந்தது. இன்றைக்கு நம்மிடத்துல இந்த ஆன்மா வாழ்ந்து இருக்கிறதா? இந்த அந்தோனியார் பெருமாள் கொண்டாடுறவங்க 2-3 மாசத்துக்கு முதலே கலைத்து விட்டார். அவருடைய சங்கம் குழு அல்லது எங்கே ஆலயங்கள் எல்லாம் கூட்டப்பட்டு விட்டார்கள். அந்தோனியார் கொண்டாடுறது அந்தோனியா எத்தனையோ பிள்ளைகளே இருந்தால் வந்து போயிட்டு ஏன் நாங்கள் அந்தோனியார் கொண்டாடுறது என்று அதீத ஆர்வம் காட்ட வர மாட்டார். அவர் நமக்கு கவனம் கொண்டுவார். நாங்கள் போய் தொட்டு மடித்து விட்டால் எல்லாம் தந்து விடுவார். கோடி ஏற்கிறார். நாங்கள் சுய லாபம் தான், சுய நோக்கம் தான், சுயநலவாதியாக தான் இருக்கிறோம். அந்தோனியாக இருக்கிற அந்த ஆர்வம், பக்தி, ஆசை, ஆன்ம வாஞ்சை, அதை பெற்றுக் கொள்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று தாராளம் கேட்டு வேண்டுவதற்கு தான் நாங்கள் அந்தோனியாக சொன்னால் வருகிறது 3 மாசத்துக்கு முதலே கோரிக்கை தொடங்கி விட்டோம். எல்லோரும் தான். சௌர சௌரிகளே, இந்த கிறிஸ்துடைய திருவள்ளுவர் திறத்த பெருவிழாவிலே நாங்கள் ஆன்ம வாங்கி உள்ளவர்களாக மாறுவோம். கிறிஸ்துவை பெற்றுக் கொள்கிற பொழுது மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்கின்றவர்களாக மாற இந்த பரிந்துரையிலே வர வேண்டி மன்றாடுவோமாக. எழுந்து நின்று என்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. இந்த உணவை எவராவது உண்டாக
நிறைவும் ஆசீரும் நிறைவாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல பரலோக பிதாவே, நாங்கள் சொன்ன இந்த மன்றாட்டுகளுடைய எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து தேவைகளையும் நீர் ஒருவரே அறிவீர். வாக்கு சுத்தமானால் இவற்றையெல்லாம் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென். ஆகவே மது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணகர் சாயலை பெறும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலிக்கு சமூகம் தந்து தேவனின் கருணையை உட்கொள்ள முடியாத ஒரு சூழமைகளே, ஆண்டவர் இயேசுவை நாங்கள் ஆன்மீக நற்கருணையாக இந்த திருப்பலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இல்லங்களிலே இருந்து பெற்றுக் கொடுக்கின்றோம். ஆகையினாலே இந்த ஆன்மீக நற்கருணை மன்றாட்டிலே நாங்கள் விரும்பமாக என் இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்று நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை வரவேற்க நான் ஆவலாக இருக்கின்றேன். இந்த நேரத்தில் அருட்சாதன முறையில் உம்மை பெற்றுக்கொள்ள முடியாததனால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்துக்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்ளுகின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்ளுகின்றேன். நான் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து போக அனுமதிக்காதையும். ஆமென். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையை என கூப்பிடுகின்றது. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்களும் பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறைய ஆசி அளிப்பாராக. வேறவர்களுக்கு அன்பு பணிகள் புரிந்து வாழ்ந்த கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் பதுவை அந்தோனியார், கோடி அற்புதர், நம்முடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற அநேகமான ஆலயங்களுடைய பாதுகாவலராக இருக்கின்ற தூய் அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் அந்தோனியாருடைய திருச்சிலுவ ஆசிரியரையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆகையினாலே இந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய தேவைகளுக்காகவும் சடமாக எங்களுடைய இந்த நாட்டினுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய நாடுகளுடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் விசேஷமாக மன்றாடி அந்தோனியார் ஆண்டவரிடம் நிறைவாக பரிந்து பேசி நம்முடைய வரங்கள் தேவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேளையிலே சுருக்கமாக சமிப்போமாக. அத்தோடு இந்த பணியை இந்த இடத்திலே நிறைவேற்றுவதற்கு எல்லா ஒழுங்குகளையும் ஆயத்தங்களையும் செய்த விக்டோரியாவால் தமிழ் கத்தோலிக்க சங்கத்தினருக்கும் அவர்களுடைய பணியாளர்களுக்கும் ஏனைய உதவியாளர்களுக்கும் மக்கள் சார்பாகவும் எல்லோர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். தூய அந்தோனியாருடைய பரிந்துரை நிறைவாக ஒருவருக்கு கிடைக்க என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றேன். இப்பொழுது அந்தோனியாருடைய திருச்சிலுவ ஆசையை பெறுவார். முழந்தால் பணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்தால் இந்த சோதனை பற்றி ஆசையை தெரிவிக்கின்றனர். இந்த பணியை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் வீடுகளிலே நீங்கள் அந்தோனியாரிடம்
Sawa